தனுசு ராசி. அதாவது எல்லாருக்குமே சரி, எது நடந்தாலும் நடக்கலைனாலும் வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வேலை போச்சுன்னா வாடகை கட்ட முடியாது, பால் கார்டு வாங்க முடியாது, மளிகை சாமான் வாங்க முடியாது, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு எந்தெந்த நிலைமையில் இருந்தால் வேலையில மிகப்பெரிய வெற்றியை, அசைக்க முடியாத வெற்றியை, இமாலய ராஜயோக பலன்களை தருவார். ஸ்லோவா தான் முன்னேற்றங்கள் இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். 10ஆம் இட அதிபதியை சனி 3-7-10 இந்த 3-7-10 பார்வைகளால் பார்த்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு பிறகு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு கோடிக்கணக்கான வருமானங்களை தருவார் சனி பகவான். கிட்டத்தட்ட 66 வயசு வரைக்கும் நோ லுக்கிங் பேக், ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி. அதாவது எல்லாருக்குமே சரி, எது நடந்தாலும் நடக்கலைனாலும் வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை விட ஒரு டென்ஷன் குறிப்பா ஆண்களுக்கும் சரி, இந்த காலத்துல பெண்களுக்கும் சரி, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இல்ல, வேலையே போயிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவே முடியாது. ஏன்னா வேலை போச்சோ, வேலையில ஏதாவது பிரச்சனைனா என்ன பாதிப்புன்னா ஒரு பாதிப்பு இல்லை, கம்ப்ளீட் பாதிப்பு. வேலை போச்சுன்னா வாடகை கட்ட முடியாது, பால் கார்டு வாங்க முடியாது, மளிகை சாமான் வாங்க முடியாது, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியாது, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது, மருந்து செலவை பார்க்க முடியாது. இப்படி டோட்டல் ஹால்ட். வேற பிரச்சனை எல்லாம் அது ஒரு பிரச்சனை, அது சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இந்த வேலை பிரச்சனை மட்டும் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வேலையை காப்பாற்றி கொடுக்கக்கூடியது எந்த நிலைமை, அதுல தனுசு ராசிக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் க்ளோஸ். தனுசு ராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியும் சனிதான ஆள்றாரு. அந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு எந்தெந்த நிலைமையில் இருந்தால் வேலையில மிகப்பெரிய வெற்றியை, அசைக்க முடியாத வெற்றியை, இமாலய ராஜயோக பலன்களை தருவார். இதுதான் கேள்வி. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்சமயம் கடந்த 2 வருஷமா 3 வருஷமா வேலை செய்யற இடத்துல கொடூரமான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் வருது. எல்லோருக்கும் அல்ல, பல பேருக்கு, 75-80% பேருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சொல்யூஷன்ஸ், இந்த தீர்ப்புகள் அவங்களுக்கு பெருமளவுல உதவியா இருக்கும். தவிர உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல தனுசு ராசி நேயர்கள் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட் உள்ள போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எப்படி அமைப்புல சினாரியோஸ்ல இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தருவார் அப்படிங்கிறது தான் கேள்வி. தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ஜாதகத்துல உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் 12 லக்னங்கள்ல அந்த லக்னத்திலேருந்து சனி 10ஆம் வீட்டுல இருக்கார், 10th ஹவுஸ்ல இருக்கார் அப்படின்னா கேரியர் அப்படிங்கிறது, ஜாப் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். ஸ்டேபிளா இருக்கும். ஸ்லோவா தான் முன்னேற்றங்கள் இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஒரு 42 வயசுக்கு பிறகு கேரியர்ல 45 வயசுக்குள்ள திடீர் திருப்பங்கள் நடக்கும். பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஒரு புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீர் உயர்வுகள், ராஜயோக பலன்கள் சனி பகவான் தருவார். உங்களுடைய மரியாதையை, உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய கமிட்மெண்ட், அது மூலியமா நீங்க சம்பாதிப்பீங்க. திடீர்னு வராது. உங்களுக்கு காலகாலமா உங்களுடைய நன்னடத்தையை பார்த்து 42 45 வயசுக்குள்ள தர்மத்தின் தலைவரான சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு நிலையை உங்களுடைய தொழில கொடுப்பார். அதே நேரத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல 10ஆம் இட அதிபதியை சனி 3-7-10 இந்த 3-7-10 பார்வைகளால் பார்த்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ், வெளிநாடு போயிட்டு வருது, மதிப்பு, ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் எல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாது.
அடுத்தவங்க 2 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்க 2.25 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஒரு கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ஆனால் இதுல என்ன அதிசயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு பிறகு இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அதே மாதிரி இருக்கின்ற இடத்தை விட்டு புதிய இடத்திற்கு குடிபெயர்ந்து அதன் மூலியமா கோடிக்கணக்கான வருமானங்களை தருவார் சனி பகவான். 50 வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. 25லேருந்து 45 வயசுக்கு வரைக்கும் நீங்க சம்பாதிச்சது எவ்வளவுனா அதோட டோட்டல் இவ்வளவு எக்ஸ் அமௌண்ட், 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னா 45லேருந்து 50 வயசுக்குள்ள 50 கோடி சம்பாதிச்சிருவீங்க. இந்த அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு சனி பகவான் உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேருந்து 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல இருந்தாலே யோகம். இந்த 1, 4, 7, 10ல ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டாருன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இருந்தாலே நார்மலா இருந்தாலே என்னன்னு சொல்றேன், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ் இருக்கும். பட் ரொம்ப ஸ்டடியா இருக்கும். நீங்க போக வேண்டிய இடம் உங்களுடைய குறிக்கோளை ரீச் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒரு தடவை ரீச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபெயிலே ஆக மாட்டீங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும் எல்லாருக்கும். இவங்க இல்லைன்னா வேலை நடக்காது அப்படிங்கிற பேரை நீங்க சம்பாதிப்பீங்க. முதல்ல வேலை செய்யற இடத்துல ஒரு 5 வருஷம் பயங்கர எதிர்ப்புகள் இருந்தும் 6வது வருஷத்துல இருந்து உங்களுடைய டேக் ஆஃப் ஆரம்பிக்கும். பெரிய லெவலான அமைப்புகள்ல வெற்றி பெறுவீங்க. சிஇஓ, சிஎஃப்ஓ, சிடிஓன்னு சொல்றோம். இந்த நிலைமைக்கு வரத்துக்கு உண்டான யோகங்களை உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலேயோ லக்னத்துடைய 4, 7, 10ஆம் இடத்துலயோ தனுசு ராசினியர்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல லக்னம் 4, 7, 10 இந்த இடங்கள்ல சனி இருந்தால் நாம் சொல்லக்கூடிய யோகம் பலிக்கும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல லக்னத்திலேருந்து சனி பகவான் இருந்தால் 30லேருந்து 36 வயசுக்குள்ள உங்களுடைய டேக் ஆஃப் என்பது ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அது ஆரம்பிச்சதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 66 வயசு வரைக்கும் நோ லுக்கிங் பேக், ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை யாராவது எதிர்க்கிறாங்க உங்களை அப்படின்னா தனுசு ராசினியர்களை இந்த 30லேருந்து 36 வயசுக்குள்ள இந்த யாராவது எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சசபா யோகம் எல்லாம் வேலை செய்யும். இதுவே சனி பகவான் ஆட்சி உச்சமாயிட்டா சசபா யோகம் ஃபுல் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ தனுசு ராசினியர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில சனி பகவான் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஒட்டுமொத்த தனுசு ராசி என்பவர்களுக்கும் சனியை பத்தின தப்பான அபிப்பிராயம் இருந்தா இதோட விட்டுருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் நீச்சமாயிருக்காரு, வக்ரமாயிருக்காரு, இந்த கவலையெல்லாம் நீங்க படாதீங்க. அது அஸ்ட்ராலஜர் படுவாங்க. அந்த டெக்னிக்கலா அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க அதை பார்ப்பாங்க. நீங்க அசியூம் பண்ணிக்காதீங்க, எதையும் அனுமானமா எடுத்துக்காதீங்க. குறிப்பா 36 வயசுக்கு அப்புறம் தான் வெற்றி என்பது உறுதியா வரும். ஆனால் அதுவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குதான் செய்யும். சனியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிய இந்த வில்லு அம்பு அதுதான் தனுசு ராசி. வில்லும் அம்பும் விடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் தனுசு ராசி. இதுலயே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு, சனி பகவான் எப்படின்னா மந்தகாரகன். அம்பு குறிப்பாக்குறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குவாரு. ஆனா அம்பு விடுறதுக்கு ஒரு நொடி கூட அவருக்கு தேவையில்லை. நானோ செகண்ட்ல நீங்களும் அப்படிதான். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான குறிக்கோள் எதுன்னு புரியறதுக்கு நேரமாகும். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்காது, அது புரியறதுக்கு தான் நேரமாகும். அதே மாதிரிதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது 100% நிச்சயம். வெற்றி என்பது உறுதி. இது வேத சத்தியமா நான் சொல்றேன். நீங்க நினைச்சால் ஜெயிக்க முடியும். உங்களோட பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகமும் யூனிக், தனித்துவம் வாய்ந்தது. உங்களுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்ல முடியும். அதுவரை உங்களுடைய கேள்விகளுக்காக காத்து கொண்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.